ஹாய் ஹலோ சப்போர்ட்டர்ஸ், ஐ எம் வெல்கம் பேக் அனதர் கேம் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம மொபைலுக்கு புதுசா ரிலீஸ் ஆன சூப்பரான ஒரு 5 கேம்ஸா கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 கேம்ஸும் ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜார்னர்ல இருக்கும். ஒன்னு ஓப்பன் வேர்ல்டா இருக்கும், ஒன்னு ஸ்பீட் கேமா இருக்கும், ஒன்னு டஞ்சன்ஸ் கேமா இருக்கும், இன்னொன்னு ஹாரர் கேமா இருக்கும், இன்னொன்னு ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி மைல்டான கேமா கூட இருக்கலாம். அந்த 5 கேம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம அந்த ஹைப் லைக் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல வீடியோ போகும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கேம் ஒரு 1000 தடவை செத்தாலும் அந்த லெவலை முடிச்சே ஆகணும்னு உங்களை தோண வைக்கிற ஒரு கேம் தான் சூப்பர் மீட் பாய் ஃபாரெவர். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா மீட் பாய் பேண்டேஜ் கேர்ள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவரா மீட் பண்ணனால அவங்களுக்கு நட்ஜெட் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறகுது. அவங்க ஜாலியா ஒரு பிக்னிக் போறாங்க. அந்த இடத்துல டாக்டர் பீட்டர்ஸ்னு ஒரு வில்ல வரான். அந்த பவர் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு மோஜோ ஜோஜோ அவன மாதிரி இருப்பான். அவன் வந்து அந்த நட்ஜெட் அந்த குட்டி குஞ்சான வந்து தூக்கிட்டு போயிடுறான். அவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்துறதுக்காக இந்த அம்மாவும் அப்பாவும் எப்படி போராடி அந்த குழந்தையை காப்பாத்துறாங்க கேமோட ஸ்டோரியா இருக்கும். ஆனா கேம் பிளே ஃபாஸ்ட் பேஸ்டு ரன்னர் கேம் தான். ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்க ஜம்ப் பண்ணி டேஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இது என்னோட கேம் பிளே தான். நான் எத்தனை டைம் செத்தேன்னு சொல்லி கணக்கே இல்லை. ஆனா எனக்கு அந்த ஸ்டேஜை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருக்கு. அவ்வளவு கலர்ஃபுல்லான கிராபிக்ஸ்ல சூப்பரா பண்ணிருக்கானுங்க. உங்களோட பொறுமையை சோதிக்கிற ஒரு பயங்கரமான கேம். மஸ்ட் ஒன் ட்ரை பண்ணி பாருங்க. பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. பிளே ஸ்டோர்ல காசு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஏபிகே விஷன் வெப்சைட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தான கேம் வருமா. இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற கேம் மனுஷங்களுக்கு மனுஷங்களே சூனிய வச்சுக்கிட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இந்த கேமோட ஸ்டோரி ரீபோ. இந்த கேம்ல நம்ம செமி பாட்ஸா விளையாடுவோம். நம்ம ட்ரக்ல கூட்டு போய் ஒரு பழங்கால பில்டிங்ல இறக்கிடுவாங்க. அங்க இருக்கிற மனுஷங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் திருடி நம்மளோட தலைவன் டாக்ஸ்மேன் ஏஏ கிட்ட வந்து கொடுக்கணும். இந்த டாக்ஸ்மேன் ஏஏ வந்து மனுஷங்க உருவாக்குனதான். மனுஷங்க ஃபியூச்சர்ல ஃபுல்லா ஏஏ தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அந்த பரிசோதனையில ஏகப்பட்ட மனுஷங்க வந்து மான்ஸ்டர்ஸா மாறிடுறாங்க. நிறைய மனுஷங்க செத்தே போயிடுறாங்க. இந்த மனுஷங்க செத்ததுக்கு அப்புறம் இவங்க கண்டுபிடிச்ச ஏஏ வந்து ஃபுல்லா ஆட்டி படிக்க ஆரம்பிக்குது. மனுஷங்களோட நினைவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஏஐ பாட்ஸ்குள்ள சொருவி அந்த செமி பாட்ஸா நம்ம போய் திருடிட்டு வந்தல அந்த மாதிரி வேலை வாங்குறாங்க. கேம் ரொம்ப ஹாரரா இருக்கும். இந்த கேம்ல லேப்ல ஃபெயிலியர் ஆன ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஏலியன்ஸா மாறி இருக்காங்க. வீப்பர், பிக் மேன், வித்தியாசமான பாசஸா இருப்பாங்க. அந்த இடத்துக்குலாம் நம்ம போயிட்டு அங்க இருந்து பொருள் எடுத்துட்டு வந்து நம்ம ஓனாட்ட கொடுக்கறதா இந்த கேமோட வேலையா இருக்கும். சூப்பரான ஒரு ஹாரர் சர்வைவல் கேம். பயங்கரமா இருக்கும். இந்த கேம் இப்ப மொபைல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஏபிகே விஷன்ல இருக்கு. மூணாவதா நம்ம பார்க்க போற கேமுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ஒரு சூப்பரான கேம். மூணாவதா நம்ம பார்க்க போற கேம் மொபைல் உலகத்தையே பயங்கரமா பல வருஷமா ஆட்சி பண்ண கேம் லாஃப்ட் அண்ட் லெவல் இன்ஃபினிட்டிவ் ரெண்டு பேரும் கூட்டணியில உருவாக்குன ஒரு பிரம்மாண்டமான ஓப்பன் வேர்ல்டு கேம் தான் கேங்ஸ்டர் மிரேஜ் சிட்டி. இப்பதான் இந்த கேம் ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு 1 வீக் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பார்த்தேன். செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இந்த கேமோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னா ரூக்லின் ஒரு கேரக்டர் நம்ம பிளே பண்ணுவோம். ரூக்லின் கேரக்டரும் அதோட கூட்டாளியும் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குற்றத்தை பண்ணி அந்த மிராஜ் சிட்டிய எப்படி தன்னோட கைக்குள்ள கொண்டு வராங்கன்னா ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கும். நார்மலா ஜிடிஏ மாதிரியான ஓப்பன் வேர்ல்டு கேமுக்கு என்ன ஸ்டோரியோ அதே ஸ்டோரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த கேமை முழுக்க விளையாண்டப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஜிடிஏ 5ல இருக்கிற மெக்கானிசம்ஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் மிஷனே எக்ஸாக்டா ஜிடிஏ 5ல நீங்க வந்து ஒரு பேங்க் ராபரி பண்ணுவீங்க. அந்த இடத்துல போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் வந்து உங்களை துரத்திட்டு ஒரு எண்டிங்கா அந்த ஃபர்ஸ்ட் மிஷனை முடிச்சிருப்பாங்க. அந்த கன்னை வச்சு போலீஸ் தள்ளிட்டு போறதா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். எக்ஸாக்டா அதே தான் இங்கேயும் பண்ணிருக்கானுங்க. GTA 5 கொஞ்சம் அப்படியே உருவி இவனுங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஒன்று பண்ணிருக்கானுங்க. ஆனா நல்லா இருக்கு. இதுலயும் ஃபர்ஸ்ட் மிஷன் அதே மாதிரி தான் இருக்கும். இது என்னோட கேம் பிளே தான். ஃபர்ஸ்ட் போறோம், பேங்க்ல பணத்தை கொள்ளையடிக்கிறோம், காரை வச்சு எஸ்கேப் ஆகிறோம். அந்த மிஷன் எண்டிங்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸார் போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ கேரக்டர் நான் ஹீரோயின் கேரக்டர் வச்சிருக்கேன். ஹீரோயின் கேரக்டர் வந்து மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரும். வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். சூப்பரா பண்ணிருக்கானு. கிராபிக்ஸ் டாப் நாட்ச்ல இருக்கு. இந்த கேம் ஓப்பன் வெல்ல பக்காவா கொடுத்திருப்பானுங்க. ஹை ஸ்பீடு கார் ரேசிங், பைக் ரேசிங், ஹெலிகாப்டர் ஃபைட்டிங், மேப் முழுக்க அவ்வளவு விஷயத்தை தெளிச்சு வச்சிருக்கானு இந்த கேம்ல. இந்த கேம் மல்டி பிளேயரா நீங்க விளையாண்டுக்கலாம். அது வந்து இந்த கேம்ல புதுசா கொடுத்திருக்கானுங்க. வெஹிக்கிள் கஸ்டமைசேஷன் எல்லாமே பயங்கரமா இருக்கு. என்ன புதுசா ரிலீஸ் ஆன கேம்னால கொஞ்சம் பக் இருக்கு. நான் இந்த ஒரு போலீஸ்ட மாட்டிக்கிட்டேன். அவன் என்ன பிடிக்கல, ஒண்ணும் பண்ணல. ஆனா சுட்டுட்டே இருக்கான். நான் அந்த இடத்துல சிக்கிட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அடுத்த அப்டேட்ல மாத்திடுவான்னு நினைக்கிறேன். கன் சிஸ்டம், கன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா நியர்பை 10 GB வருது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.
நாலாவதா நம்ம பார்க்க போற கேம் தனித்துவமான ஒரு ஆக்ஷன் ஆர்பிஜி கேம் டஞ்சன்ஸ் ஆஃப் ஹிண்டர்பர்க். ஆனா அந்த கேம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வந்து கிரன்ச்சிரோலோட லாகின் வேணும். அது மட்டும் தான் பிரச்சனை. ஏதோ ஒரு வெப்சைட்ல கிடைச்சிச்சுன்னா இந்த கேம் நேம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன். ப்ளே பண்ணி பாருங்க. அருமையான கேம். சரி, ஓகே. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லூசியாவை ப்ளே பண்ணுவோம். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற வக்கீல் வேலையை விட்டுட்டு ஒரு விடுமுறைக்காக இந்த ஊருக்கு வராங்க. ஆஸ்திரேலியால இருக்க ஆல்ஸ் மலைப்பகுதியில உள்ள ஹிண்டர்பெர்க் அப்படிங்கிற ஒரு அமைதியான கிராமத்துக்கு வராங்க. திடீர்னு ஒரு 25 வித்தியாசமான ஒரு போர்ட்டல் மாதிரி குகை வருது. அந்த குகைக்குள்ள இருந்து டஞ்சன்ஸ் அசுரர்கள்லாம் வெளில வராங்க. சோ டூரிஸ்டா நம்ம போயிட்டு அந்த டஞ்சன்ஸ்லாம் வேட்டு தள்ளி ஒவ்வொரு குகையும் மூடிட்டு வரது அந்த கேமோட கதையா இருக்கும். ஒவ்வொரு குகையிலும் வித்தியாசமான டஞ்சன்ஸும் வித்தியாசமான பாசஸ் இருப்பாங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க கேம். இந்த கேம் டே அண்ட் நைட்ல மாறி மாறி வரும். பகல் அட்வென்ச்சரா ப்ளே பண்ணுவோம். நைட்ல அந்த கிராமத்து மக்களோட சேர்ந்துக்கிட்டு சும்மா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமான ஓப்பன் வேர்ல்ட்ல இந்த கேம் கொடுத்திருப்பானுங்க. இந்த கேமோட மேஜிக் மெக்கானிசம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இந்த கேம்ல ஒரு சில மேஜிக் பவர்ஸ்லாம் கொடுப்பாங்க. செம்மையா பண்ணிருப்பானுங்க. பசில் சிஸ்டம் இந்த கேம்ல சூப்பரா இருக்கும். நம்மளோட மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்கும். அந்த பவர்ஸ் வச்சு பசில் சிஸ்டம் யூஸ் பண்றது காட் ஆஃப் வார்ல யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே பண்ணிருப்பானுங்க. கேமோட கிராபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனிமி ஸ்டைல்ல ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிருப்பானுங்க. கலர்ஃபுல்லா இருக்கும். சூப்பரான கேமுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. விட்டுறாதீங்க. ஆஃப்லைன் கேம் மெயின் மேட்ரு. கடைசியா நம்ம பார்க்க போற கேமுக்கு முன்னாடி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டீங்களா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது சண்டை, டெத்து, டைம் லிமிட்ல எதுவுமே இல்லாம ஒரு அழகான எமோஷனால மர்மத்தை சுமந்து நிக்கிற ஒரு கேம் தான் கேரவன் சாண்ட்விச். ஸ்டோரி பாத்தீங்கன்னா சிகாலோ அப்படிங்கிற ஒரு பாலைவன கிரகம். பெரிய கார்பரேட் நிறுவனம்லாம் அந்த கிராமத்துல இருக்கிற அந்த வளங்கள்லாம் ஆட்டையா போட்டு அந்த கிரகத்தை வந்து அப்படியே கைவிட்டு போயிடுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தன்னோட தங்க கேரன்ஸிடம் இருந்து நம்ம ஹீரோக்கு திடீர்னு சிக்னல் வருது. அந்த சிக்னல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ சௌஜ் வந்து தன்னோட சொந்த கிராமத்துக்கு திரும்பி வரான். அங்க அவளுக்கு கிடைக்கிறது ஒரு பழமையான ஒரு வேன், அந்த குடும்பத்தோட வேன். அந்த வேனை வச்சு என்னென்ன ஆக்ஷன் அட்வென்ச்சர் பண்றாங்கன்னா இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கும். கேம் பிளேன்னு பாத்தீங்கன்னா நோ கம்பேக், பியூர் மிஸ்ட்ரி. இந்த கேம்ல துப்பாக்கி சண்டை, எனிமிஸோ கிடையாது. கேரக்டர் சாகவே சாகாது. முழுக்க அமைதியான சூழல்ல இருக்கிற அந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிறது அந்த கேமோட கதையா இருக்கும். இந்த வேன் தான் நமக்கு வந்து ஒரு உயிர்நாடி மாதிரி. போக போக வேன்ல ஸ்கேனரு, ஹூக்கு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வேன் அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம். இந்த கேம்ல சின்ன லோர்ல இருக்கும். எப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு ஸ்டோரி வந்து பில்ட் ஆகும். அது நல்லாவே பண்ணிருப்பானுங்க. ஆனா இந்த கேம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா நிறைய ஸ்டோரி வர மாதிரி இருக்கு. இந்த கேம்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாது. அதை நீங்க படிச்சு ஸ்டார்டிங்ல இருந்து அது விடாம நீங்க அதை படிச்சு ஒரு லெவல்ல போனீங்கன்னா உங்களுக்கு கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இல்ல விட்டு அதை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா யாரா அவன் எதுக்குடா வரான், என்னடா அவன் நைன் பண்றான், அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். மத்தபடி ஒரு சூப்பரான கேம், ஒரு நல்ல ஃபீல் குட் கேம், சூப்பரான மியூசிக், சூப்பரான கிராபிக்ஸ் வேணா இந்த கேம் நீங்க மறக்காம ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நான் சொன்ன 5 மொபைல் கேம்ஸும் தரமான கேம்ஸ். அதெல்லாம் விளையாண்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு மேல தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரை பை.